வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரொவைடர்னா என்ன? இத நம்ம ஏன் யூஸ் பண்ணணும்? அப்படின்றத பத்தி தான் கன்டெக்ஸ்ட்ல பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கன்டெக்ஸ்ட்னா என்ன? இத எப்படி கிரியேட் பண்ணணும்? அப்படின்றத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா, மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆப்ப ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, npm start அப்படின்னு குடுத்தாலே போதும். நம்மளோட ரியாக்ட் ஆப் ரன் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே. இப்போ நம்ம புரொவைடர்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேசிக்கா பார்த்துடலாம். இப்ப இந்த கன்டெக்ஸ்ட் ஏபிஐல புரொவைடர்ன்றது என்ன அப்படின்னா, அதோட வேல்யூஸ்லாம் அதுல நம்ம வேல்யூஸ புரொவைட் பண்ண முடியும். அந்த வேல்யூஸ் தான் நம்ம இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸ்க்கும் நம்ம எங்கெங்க வேணுமோ அங்கங்கலாம் எடுத்துக்க முடியும். ஸோ இததான் நம்ம இந்த ப்ராப்ஸ்ல பாஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாரி இதுல வேல்யூஸ் நம்மளால பாஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இது குளோபலா இருக்கும். ஸோ உங்களுக்கு இது புரியல அப்படின்னா, நான் ஜஸ்ட் ஒரு பிளாக் ஸ்கிரீன்ல அத ஃபர்ஸ்ட் டிரா பண்ணி காட்டிடுறேன். ஸோ அப்ப இன்னுமே ஈஸியா புரியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட புரொவைடர்ன்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட புரொவைடர். ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் வச்சுக்கலாம். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது புரொவைடர். ஸோ இந்த புரொவைடர்லேருந்து நான் வேல்யூஸ இந்த இது குளோபல் லேயர் அதாவது இங்க குடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த புரொவைடர்லேருந்து என்னோட குளோபல் ட்ரீக்கு என்னோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிருவேன். ஸோ அத எப்படி பாஸ் பண்றது அப்படின்றத நம்ம கோட்ல பார்ப்போம். பட் இப்படிதான் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்னோட எல்லா வேல்யூஸையும் நான் பாஸ் பண்ணிருவேன். ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்க ஒரு காம்போனன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க ஒரு காம்போனன்ட் இருக்கு. இங்க ஒரு காம்போனன்ட் இருக்கு. இங்க இன்னொரு காம்போனன்ட் இருக்கு. இங்க C1, C2, C3 அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ இது காம்போனன்ட் 1. இது மறுபடியும் நம்ம டெக்ஸ்ட்க்கு போயிடலாம். ஸோ இது காம்போனன்ட் 2. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு மறுபடியும் இங்க டெக்ஸ்ட் வேணும். ஸோ இது காம்போனன்ட் 3. இது C3. இப்ப எனக்கு இந்த வேல்யூஸ் நான் அந்த புரொவைடர்ல குடுத்திருப்பேன் ஆல்ரெடி. ஸோ அந்த வேல்யூஸ நான் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இந்த காம்போனன்ட் 1லயும் 3லயும் வேணும். 2ல வேணாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் லேயர்லேருந்து இங்க புல் பண்ணிக்கலாம். அததான் நம்ம கன்சியூமிங் கன்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அத கன்சியூம் பண்றது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி அந்த புரொவைடர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றது, அந்த புரொவைடர்லேருந்து எப்படி எனக்கு வேல்யூஸ குடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த மீன் டைம்ல நம்மளோட ரியாக்ட் ஆப்பும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பேசிக்கா அன்னைக்கு குடுத்த மாரி இந்த கோட் டெஸ்ட்ன்றதும் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இப்போதைக்கு நமக்கு அந்த ரியாக்ட் ஆப் தேவையில்ல. அத நம்ம கன்சியூம் பண்ணும்போது பார்த்தா போதும். ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம நேத்து வீடியோல பார்த்திருந்தோம். ஸோ கிரியேட் கன்டெக்ஸ்ட் குடுத்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப புரொவைட் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இங்க எழுத ஆரம்பிச்சுடுறேன். அப்பதான் ஈஸியா உங்களுக்கு புரியும். கோட் எழுதும்போது நான் அப்படியே என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்லிட்டே வரேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நெறைய பேசியிருந்தோம். டார்க் தீம், லைட் தீம், அப்புறம் ஆத்தென்டிகேஷன் பத்தி பேசியிருந்தோம். ஒரு சிம்பிள் கவுண்டர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுல நம்ம என்ன பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டார்க் தீம், லைட் தீம்ன்றத ஃபர்ஸ்ட் பேசிக்கா எங்கெங்க இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, நம்ம ஒரு ஃபுல் வீடியோ டெடிகேட்டடா அதுக்கான வீடியோவ ஒண்ணு பண்ணலாம். பட் அத ஒரு சின்ன எக்ஸாம்பிளா வச்சு நம்ம இப்ப பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த தீம் கன்டெக்ஸ்ட் இருக்குல்ல, நான் இங்க கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஃபங்ஷன் வேணும். ஏன்னா அத நான் ரிட்டர்ன் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன் வேணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் இங்க தீம் புரொவைடர் அப்படின்னு சொல்லி அதுக்கான நேம் வச்சுக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் நேம் தான். ஸோ நான் இங்க வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள நான் சில்ட்ரன் சாரி இங்க ஆரோ ஃபங்ஷன் தான் எழுதுறேன். ஸோ ஆரோ ஃபங்ஷன் எழுதியாச்சு. ஸோ இந்த ஆரோ ஃபங்ஷனுக்குள்ள நான் டீஸ்ட்ரக்சர் பண்றேன். என்ன டீஸ்ட்ரக்சர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ற ப்ராப்பர்ட்டிய டீஸ்ட்ரக்சர் பண்றேன். ஸோ சில்ட்ரன்ற ப்ராப்பர்ட்டிய டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன். இது ஏன் டீஸ்ட்ரக்சர் பண்றோம் அப்படின்னா, இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது அது ரிட்டர்ன் ஆகும் அப்படின்றதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த டார்க் தீமா, லைட் தீமா வேணும்ன்றதுக்கு லாஜிக் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு லாஜிக் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இத டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இத டெலீட் பண்ணிடுறேன். இப்ப இதுக்கான லாஜிக் வேணும்ல. ஸோ இந்த லாஜிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு லைட் தீமா, டார்க் தீமா. ஸோ அத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்றோம். ஸோ இருங்க ஒரு நிமிஷம். ஓகே. டெக்ஸ்ட் கலரா வச்சுக்கலாம். ஸோ இத நான் ஒயிட்டா மாத்திடுறேன். மேபி பெட்டரா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் லைட் தீமா வேணுமா? இல்ல டார்க் தீமா வேணும் ஆர் டார்க் தீம். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். இது எப்ப தெரியணும் அப்படின்னா, டிஃபால்ட்டா நம்ம எத வைக்க போறோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. நம்ம டிஃபால்ட்டாவே டார்க் தீம் தான் வைக்க போறோமா? இல்ல டிஃபால்ட்டா லைட் தீம் வைக்க போறோமா? அப்படின்றது இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயுமே மோஸ்ட்லி லைட்ன்னு தான் இருக்குன்றதுனால நம்ம டிஃபால்ட்டா
டிஃபால்ட் வந்துட்டு லைட்ன்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த தீம்ஸ் இருக்குல்ல, இப்ப நான் வந்து இந்த லைட் தீமா, டார்க் தீமான்றத வச்சுட்டேன். ஸோ இந்த வேல்யூஸ வந்து நான் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பாஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, நம்ம இந்த ப்ரொவைடர்லேருந்து அந்த குளோபல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம பாஸ் பண்ண போறோம். அதுலேருந்து தான் நம்ம எல்லா இடத்துலயும் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாஸ் பண்றதுக்கு நமக்கு வேல்யூஸ் வேணும்ல. ஸோ இத தான் வந்து நம்ம இந்த ப்ரொவைடர் மூலியமா வந்து பண்ண போறோம். ஸோ பாசிங் வேல்யூஸ் த்ரூ ப்ரொவைடர். ஸோ இதால வந்து ப்ரொவைடர் மூலியமா வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ என்னென்ன பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் தீமா, டார்க் தீமான்றத செட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா வந்து யூஸ் ஸ்டேட் தான் வேணும். ஸோ யூஸ் ஸ்டேட்ல நான் என்ன வச்சுருவேன் அப்படின்னா, தீமு, செட் தீம் அப்படின்ற மாரி வச்சுருவேன். ஸோ இப்ப நம்ம வேல்யூஸ எங்கேயாவது மாத்தணும், இல்ல வந்து வேல்யூஸ அப்டேட் பண்றதுனாலும் சரி, இல்ல அந்த வேல்யூவ கன்சியூம் பண்றதுனாலும் சரி, எனக்கு வந்து அந்த ஸ்டேட்ட வந்து இதுலேருந்து நான் பாஸ் பண்ணா மட்டும் தான் வந்து நடக்கும். ஸோ அததான் நம்ம வந்து செகண்ட் பாயிண்ட்ல பண்ணிருவோம். ஸோ அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற இதெல்லாம் வந்து சில்ட்ரன்லாம் வந்து இது பண்ணிடுவோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெண்டர் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம லாஸ்ட்டா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்டெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த கன்டெக்ஸ்ட்டையும், ப்ரொவைடரையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் வந்து லாஸ்ட்டா வந்து பண்ணணும். இந்த 3 விஷயத்த தான் பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயத்த எப்படி கோட்ல பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VS கோட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் தான் நான் வைக்கணும்னு சொன்னேன்ல, லைட் தீமா, டார்க் தீமான்றத பார்க்க போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் தீம், செட் தீம் அப்படின்ற மாரி வந்து வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு எனக்கு யூஸ் ஸ்டேட் வேணும். ஸோ நீங்க வந்து இது யூஸ் பண்ற ஹூக்ஸ் யூஸ் பண்றதுனால இந்த பெட்டர் அட்வான்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹூக்ஸோட இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து கிளாஸ்லயே நீங்க வந்து ஸ்டேட்ட யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்வியஸா. பட் உங்களோட கோட் வந்து ரொம்ப பெருசா போகும். இன்னுமே வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபங்ஷனல்ல வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து லைட்டா வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னா, நம்ம அத வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எப்பவுமே பை டிஃபால்ட்டா இங்க இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்னிப்பெட் ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த மாரி ஃபங்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாரி இங்கேயும் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீம் கன்டெக்ஸ்ட்ன்றது இருக்குல்ல, நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ அந்த தீம் கன்டெக்ஸ்ட்ட ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணணும். நான் இங்க வந்து ஒரே இதுவா ஃபாலோ பண்ணிக்கிறேன். கேப்பிட்டல்ல போட்டுக்கிறேன். ஸோ இந்த தீம் கன்டெக்ஸ்ட்ன்றத போட்டுட்டு இங்க வந்து டாட். ஸோ இந்த இதுலயே பார்த்தீங்கன்னா தெரியும். கன்சியூமரா, புரொவைடரா, டிஸ்ப்ளே நேமா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வருது. ஸோ நம்ம இப்போ புரொவைடர தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த புரொவைடர் யூஸ் பண்றதுனால தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு இது ரெண்டர் ஆகும். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வந்து ரெண்டர் பண்ண வேண்டிய சில்ட்ரன வந்து போட்டுறலாம். ஸோ நான் இங்க டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்க சில்ட்ரன் எடுத்து இங்க போட்டுட்டேன். இந்த புரொவைடர்ல இப்பதான் நான் சொன்ன மாரி வேல்யூஸ பாஸ் பண்ணணும். ஸோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டூ இந்த மாரி கர்லி பிரேஸ் போட்டு அதுலயுமே நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் வந்து அனுப்புறேன். ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணி அனுப்பும்போது எனக்கு என்னென்ன வேல்யூஸ் அனுப்பணும்? ஸோ இங்க நான் 2 தான் வச்சிருக்கேன். தீமு, செட் தீம். ஸோ எனக்கு வந்து வேல்யூஸ் அப்டேட் பண்ணணும்னாலும் சரி, கன்சியூம் பண்ணணும்னாலும் சரி, இத வச்சு நான் பண்ணிக்கலாம். ஸோ தீம்ன்றதையும் சென்ட் பண்ணிடுறேன். செட் தீம்ன்றதையும் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ சென்ட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம லாஸ்ட்டா வந்து இப்ப என்னென்ன பண்ணியிருக்கோம்ன்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டேட்ட வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. லைட் தீமா இருக்கா? டார்க் தீமா இருக்கா? அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூஸ வந்து புரொவைடர் மூலியமா வந்து பாஸ் பண்றோம். ஸோ அதையும் வந்து நம்ம பாஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்போர்ட்க்கு நம்ம கீழ போயிரலாம். ஸோ கீழ போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட்ன்றத குடுத்துர்றேன். ஸோ குடுத்துட்டு நான் என்னென்னத வந்து இது பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம் கன்டெக்ஸ்ட்டையும் வந்து பாஸ் பண்ணி விட போறேன். தீம் புரொவைடரையும் பாஸ் பண்ணி விட போறேன். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் தீம் புரொவைடர பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து தீம் கன்டெக்ஸ்ட் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஆர்டர்ல வேணுமோ நீங்க வந்து அப்படி பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2த்தையுமே வந்து நான் வந்து பாஸ் பண்ணி விட்டுர்றேன். ஸோ இப்ப இத பாஸ் பண்ணி விட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப இந்த ஆப் காம்போனன்ட்டோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு காம்போனன்ட்ல நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த வேல்யூஸ வந்து இங்க புல் பண்ணி எனக்கு அந்த வேல்யூஸ யூஸ் பண்ணிக்கலாம். அதே வேல்யூவ என்னால அப்டேட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோல பார்ப்போம். பட் இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது எல்லாத்தையுமே வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இண்டெக்ஸ்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ன்னு இருக்குல்ல, ஸோ நீங்க ஒவ்வொரு காம்போனன்ட்க்கு பண்றதுக்கு பதிலா இந்த ஆப்ப வந்து ஒரு மொத்தமா வந்து ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த வேல்யூஸ் இந்த தீம் கன்டெக்ஸ்ட்ட இந்த ஆப்ல எங்க வேணாலும் நான் அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணேன்னா, இந்த ஆப்க்குள்ள தான் நான் வந்து அத ஃபர்ஸ்ட் வந்து பை டிஃபால்ட்டா போடுவேன். ஸோ நான் அத கொண்டு போய் இண்டெக்ஸ்ல போட போறது கிடையாது. ஸோ எனக்கு இப்ப ஒரு காம்போனன்ட் நான் இங்க கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு எனக்கு டார்க் தீம் வேணும்னா, ஒண்ணொண்ணுத்தையும் இங்க ராப் பண்றதுக்கு பதிலா, மொத்தமா நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இங்க இந்த தீம் புரொவைடர் இருக்குல்ல, ஸோ இத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீம் கன்டெக்ஸ்ட்லேருந்து வந்து எனக்கு வந்து இதுவாயிடும், இம்போர்ட் ஆயிடும். ஸோ இந்த நேம்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க குடுத்துருக்கோம்ல, ஸோ தீம் கன்டெக்ஸ்ட் டாட் ஜேஎஸ்ன்னு தான் நான் குடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து அது வந்து டிஃபால்ட்டா வந்து குடுக்க ஆரம்பிச்சுரும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து கட் பண்ணி
இந்த ஆப் கீழ வந்து போட்டுறேன். ஸோ இது மொத்தமா இப்ப நான் வந்து ராப் பண்ணதுனால என்ன ஆயிடும் அப்டின்னா, எனக்கு எங்க வேணா இந்த ஆப்ல வந்து நான் அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து எப்படி கன்சியூம் பண்றது அப்டின்றத நம்ம நாளைக்கு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.